மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஜென் கூறும் சில வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு அடிப்படையாக இருப்பது வணக்கம் தெரிவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்போல்லாம் வணங்குறோம் அப்படின்னு பாருங்கள். யாராவது வரவேற்கணும் அப்படின்னு சொன்னால் வணங்குறோம். கோயிலுக்கு சென்று நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா அங்கேயும் வணங்குறோம். தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் வணக்கம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கிறோம். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இடது கை நீங்க, வலது கை எதிரில் இருப்பவர். இந்த இரண்டு கைகளும் இணையும் பொழுது நீங்களும் எதிரில் இருப்பவரும் இணைகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நேரடியான பொருள். அப்போ எந்தெந்த விஷயத்துலலாம் இணைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரின் உணர்வோடு நீங்களும் உணர்வாக இணைகிறீர்கள், அவரின் தன்மையோடு நீங்களும் இணைகிறீர்கள், அவருடைய அலைவரிசையில் நீங்களும் இணைகிறீர்கள். அப்படி ஒட்டுமொத்தமாக அவரோடு நீங்கள் இணைகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நேரடியான பொருள். சரி, இந்த விஷயத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது. ரிசல்ட் அளப்பரிய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது தேவையோ அதை நம்ம கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய வலது கை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படலாம். சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் ஒரு சூழல் மாற்றம், சில நேரங்களில் சில உதவிகள், சில நேரங்களில் மனஸ்தாபம் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வலது கை தான் அந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இடது கை நீங்கள். இந்த இரண்டையுமே இணைத்து தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக கண்களை மூடி அந்த விஷயம் உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி உணர்வோடு நம்ம தினமும் 10-15 நிமிஷம் செய்யும் பொழுது அந்த விஷயம் விரைவில் உங்களோடு வந்து இணைந்து விடும். இது நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய உருவாகும். இது முதல் விஷயம். அடுத்தது, எதை நாம் தேர்ந்தெடுக்க நேர்ந்தாலும் எளிமையானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை நாம் சிந்தித்தாலும் எளிமையானதை சிந்திக்க வேண்டும். இது ஒரு அற்புதமான விஷயங்க. இது நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு ஹோட்டலுக்கு போவோம், இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினச்சி போவோம். அங்கே போகும் பொழுது அந்த மெனுவை பார்த்தோன்னே இதை ஆர்டர் பண்ணலாம்னு நம்மளுக்கு தோணும். எதிரில் இருப்பவர் இன்னொரு விஷயத்தை சாப்பிட்டு கொண்டு இருப்பார். சரி, அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதை ஆர்டர் பண்ணியிருப்போம். நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். இது பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா, இது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது நல்லாவே இல்லையே, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும். அதே போல் 2 வீலர் வாங்கும் பொழுதோ, கார் வாங்கும் பொழுதோ, டிவி வாங்கும் பொழுதோ, மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இது பெஸ்ட்டா, இது பெஸ்ட்டா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எது எளிமையானதோ, எது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதோ, எது நமக்கு அவசியமோ அதை தேர்ந்தெடுத்து விடுவது தான் சிறந்த விஷயமா இருக்கும். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். எனக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 நண்பர்களுக்குமே 2 வீலர் தேவை. 2 பேருமே ஈவி பைக் பார்க்குறவங்க. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப சிம்பிளாக, எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கக்கூடாதுப்பா, வண்டி ஓட்டினா ஓடணும், நல்ல வேரண்டி இருக்கணும், எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவி பைக்கை வாங்கிட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, இருக்கிற அத்தனை ஈவி பைக்கையும் அனலைஸ் பண்ணி இருக்கிறதுலேயே டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பைக்கை தேர்ந்தெடுத்து வாங்கினார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே அந்த பைக்கு சர்வீஸ்க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாத காலங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன்லேயே இன்னுமே இருக்கிறது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, இந்த எளிமையாக அப்ரோச் பண்ணி எளிமையானதை தேர்ந்தெடுத்து வாங்கினார் இல்லையா, இவர் வந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறார். இன்னொரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அவர் இவருடைய உதவியில் தான் போயிட்டு வருகிறார். மனதளவில் நம்ம ஒரு குழப்பத்தில் இருந்தாலோ, ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலோ, ரொம்ப எளிமையானதை, ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்றால் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது, உங்களுக்குள் இருக்கும் கதாநாயகனை கண்டுபிடித்தல். இது அற்புதமான ஒரு விஷயங்க. இதை குறித்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ட்ரெயினர் அப்படிங்கிற தலைப்பில் அது இருக்கும். அது வேறு விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் கதாநாயகனை கண்டுபிடிப்பது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, கதாநாயகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆசான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஜென்ல. சரி, இதில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் நம்மோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் அமையுதோ, எப்பெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் பேச வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் நம்ம ஒரு முடிவு செய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை கேட்க வேண்டும். இங்கே நாம் நம்மை அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இங்கே நாம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய ரோல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்டாக ரோல் பண்ணியிருக்கோம், கிளாஸ் இருக்கும்போது டீச்சராக ரோல் பண்ணுறோம், வீட்டில் பேரண்ட்டாக ரோல் பண்ணுறோம், அப்பாவுக்கு மகனாக ரோல் எடுத்துருக்குறோம், ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனால் அங்கே டீம் லீடராகவோ இல்லாட்டி ஒரு மேனேஜராகவோ நம்ம ரோல் எடுக்கிறோம். வெளியில் போய் ஏதாவது வாங்கினா ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற ரோல் எடுக்கிறோம். இப்படி நமக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கிறது.
இந்த ரோல்ஸ், இந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி அடையாளமற்ற ஒரு சுயம் உள்ளே இருக்கிறது. நாம் அந்த சுயத்தை கேள்வி கேட்க வேண்டும். ஒரு ஞானி எப்படி இதை அணுகிறார் அப்படின்னு பாருங்க. அந்த ஞானி என்ன பண்ணுவார்னா, தினம் தினம் அடிக்கடி அவருடைய செல்ஃப் அப்படிங்கிற அந்த சுயத்திடம் ஒரு கேள்வி கேட்பார். ஏ ஆசானே இருக்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அப்படி பேசாமல் இருப்பார். உள்ளிருந்து இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லும். சரி, இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அது கேள்வி கேட்பார். உடனே அதுக்கு உள்ளிருந்து ஒரு பதில் வரும். இப்படி அடிக்கடி 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 எப்பெல்லாம் குழப்பம் வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு முடிவை செய்ய வேண்டுமோ, எப்பெல்லாம் ஒரு உதவி தேவைப்படுகிறதோ, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த சுயத்திடம் அவர் கேள்வி கேட்டு அமைதியாக ஓரிரு வினாடிகள் வெயிட் பண்ணுவார். உள்ள இருக்கக்கூடிய சுயம் அற்புதமான ஒரு பதிலை தரும். அதன்படி செயல்படுவார். எப்பொழுதுமே அந்த சுயத்தை விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை விழிப்போடு வைத்திருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விடுங்கள் அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. அப்போ உங்களுக்குள் இருக்கும் கதாநாயகனை, உங்களுக்குள் இருக்கும் அந்த ஹீரோவிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பதிலை பெறுவது, அதன்படி நடந்து கொள்வது அற்புதமான பல விளைவை தரும். ஏனென்றால் அடையாளமற்று இருக்கும் அந்த சுயத்திற்கு அளப்பரிய சக்தி இருக்கிறது அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. இது எல்லாமே ஜென் புத்தகத்தில் நிறைய டீட்டெயில்டாக இருக்கிறது. இந்த 2-3 விஷயங்களையும் நீங்கள் அடிக்கடி எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்பெல்லாம் இந்த விஷயத்தை இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அணுகி பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.